இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் 4 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை இந்திய மீனவர்கள் 4 கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் அலவி அக்ரம் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் ட்ராலர் படகொன்றும் கடற்படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஜெகதா பட்டணத்தைச் சேர்ந்த மீனவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கு கடற்படை திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். 2016 ஆண்டுக்கான வடமாகாண சபை அமர்வுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இதில் திட்ட அறிக்கை தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பான விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் ரஜினிகாந்தன். வடமாகாண சபையினுடைய 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் விவசாய அமைச்சுக்கான விவாதம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வடமாகாண சபையினுடைய இன்றைய அமர்வு காலை 9:30 மணி அளவிலே அவைத்தலைவர் CVK சிவஞான் தலைமையிலே ஆரம்பமாகியது. அதன் பொழுது விவசாய அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டை முன்மொழிந்து விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் உரை நிகழ்த்தினார். வடக்கு மாகாண சபை தோற்றம் பெற்று 2 வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் போர் முறித்து போட்ட வடக்கினுடைய பொருளாதார முதுகெலும்பாக விளங்குகின்ற விவசாயத்தை எம்மால் இதுவரை நிமிர்த்த முடியவில்லை எனவும் வடக்கினுடைய வளமான மண்ணை விட்டு விவசாயிகள் இடம்பெயர்ந்து 25 வருடங்கள் நிறைவடைந்துள்ள போதிலும் அவர்களுடைய வாழ்வில் எவ்விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் அவர்களின் நிலங்களில் விளையாட்டு மைதானங்களையும் உல்லாச விடுதிகளையும் இராணுவத்தினர் அமைத்துள்ளனர் எனவும் இது மகிந்தவின் உல்லாச விடுதி என ஊடகங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்ற நல்லாட்சி அரசும் அதனை மக்களிடம் கையளிக்க தயாராக இல்லை எனவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து விவாதத்திலே உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசா வடமாகாண சபையிலே வெளிப்படைத்தன்மை இல்லை எனவும் அமைச்சுக்களின் வரவு செலவு திட்ட கணக்குகள் இணையத்திலோ அல்லது ஆவணமாகவோ சமர்ப்பிக்கப்படுவதில்லை எனவும் எங்களால் இவ்வளவைத்தான் செய்த முடிந்தது என்பதையாவது வெளிப்படையாக கூறுங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிய உறுப்பினர் கானா சர்வேஸ்வரன் எப்போது ஒருவன் உணவுக்காக கையேந்துகிறானோ அப்போதே அவனது வீழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது எனவும் விவசாய நிலங்கள் வேறு தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றன எனவும் வவுனியாவில் வயல் நிலங்களில் கட்டடங்கள் கட்டி விற்பனை செய்யப்படுகின்றன எனவும் யுத்தத்தின் பின்னர் விவசாயிகள் வெளிநாடு நோக்கி நகர்வதால் எஞ்சியுள்ள விவசாயமும் கை நழுவி போய்க் கொண்டிருக்கின்றது எனவும் குறிப்பிட்டார். விவாதத்திலே உரையாற்றிய ஆளுங்கட்சி உறுப்பினர் அனந்தி சசிதரன் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் காணப்படுகின்ற இராணுவ பண்ணைகளில் தொழில் புரிகின்ற தொழிலாளர்களை கட்டாயமாக இராணுவத்தில் இணைக்கின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இன்று சபையிலே குற்றம் சாட்டினர். விவாதத்திலே உரையாற்றிய உறுப்பினர் பூனா ரவிகரன் ஒட்டுச்சுட்டான் பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வுகள் தொடர்பாக பல தடவைகள் அறிவுறுத்திய போதும் அது நிறுத்தப்படவில்லை எனவும் அது வடபகுதிக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டினர். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுங்கட்சி உறுப்பினர் தர்மலிங்கம் எங்களின் சொந்த மண் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஆனால் அந்த மண் எவ்வாறு கல்லோலப்படுகிறது என்பதை விவசாயி என்ற வகையில் எனக்கு நன்றாக தெரியும் என குறிப்பிட்டார். வடக்கு மாகாண சபையினுடைய 2016 ஆண்டுக்கான விவசாய அமைச்சினுடைய நிதி ஒதுக்கீட்டு விவாதம் தற்போது தொடர்ந்து முறைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக வடக்கு மாகாண சபை பேரவைச் செயலகத்திலிருந்து கதிராமத்தையன், ரஜினிகாந்தன்.